Praise the Lord. Thank you. God bless. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறோம். பாஸ்டர் சொன்னாங்க, நம்ம பிரதரும் கூட சொன்னாங்க, இந்த லாஸ்ட் 1 month இருக்குது பார்த்தீங்களா, அதில் படித்து எத்தனையோ பேர் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி அவங்களே நினைக்காத அளவுக்கு எக்ஸல் ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அது மாதிரி இந்த 1 மாதம், அடுத்த இருக்கிற 1 மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் அதை பயன்படுத்த போகிறீங்களோ, அதை உபயோகப்படுத்த போகிறீங்களோ, அதை வச்சு கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸை கொடுப்பார். நம்புறீங்களா? குட். ஸோ நம்ம வேகமாக ஒரு சில விஷயங்களை நம்ம பைபிள்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக பைபிள்லேருந்து ஒரு கேரக்டர், அவருடைய லைஃப்லேருந்து எடுத்த ஒரு சில லெசன்ஸ் மட்டும் உங்கள் நடுவில் நான் பேச விரும்புகிறேன். பைபிளில் நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷர் இருந்தார். யார் சொல்லுங்க? எல்லாரும் சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்ல முடியுமா? அவர் பேர் என்ன? நோவா. யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? முன்னாடி பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பற்றி அது தெரியாத ஆட்கள் இருக்கவே மாட்டீங்க. எல்லாருக்கும் நோவாவை பற்றி கண்டிப்பாக தெரியும். ஒருவேளை நீங்கள் நோவாவை பற்றி முன்னாடி கேட்டதில்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ அவருடைய லைஃப்லேருந்து நாம் இன்றைக்கி கற்றுக்க போகிற ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு கையில் நோட்டும் பென்னும் கொடுத்துருக்காங்களே, அதில் தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. I believe this would definitely open your eyes and make you a visionary person. உங்களை ஒரு விஷனோட, ஒரு தரிசனத்தோட, ஒரு எய்மோட, ஒரு ஃபோக்கஸோட அடுத்த இருக்கிற 1 மாதத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, அதை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மனுஷனுடைய லைஃப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிற நோட்லேயும் பென்னையும் வச்சு நீங்கள் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற இந்த லெசன்ஸ் வச்சு உங்கள் அடுத்த 1 மாதத்தை பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்காக அதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ லெசன்ஸ் ஃப்ரம் லைஃப் ஆஃப் நோவா. இந்த லைஃப் ஆஃப் நோவா, இந்த நோவா அப்படின்ற ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஓகேங்களா? அது பைபிளில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கல, பட் சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நம்ம நோட் பண்ணி அதை நம்முடைய லைஃப்பில் நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக அதை மாற்றலாம், அதை எப்படி நம்முடைய லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகேயா? ஃபைன். ஃபர்ஸ்ட் விஷயம், நோவா பிலீவ்ட் வாட் he did not see. நோவா பிலீவ்ட் வாட் he did not see. நோவா அப்படின்ற மனுஷன், அவரை பற்றி உங்களுக்கு சொன்னல, நோவா அப்படின்ற ஒரு மனுஷன் அவர் பார்க்காத ஒரு விஷயத்தை நம்பினார். என்னது சொல்லுங்க? சத்தமாக சொல்லுங்க. பார்க்காத விஷயத்தை நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் யாருன்னா நம்புவீங்களா? சொல்லுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மார்ச் எழுதுகிற எக்ஸாமில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியாது. என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்கள் ரிசல்ட்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு வர சப்ஜெக்டில் நீங்கள் கண்டிப்பாக சென்டம், அந்த வந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸில் கண்டிப்பாக சென்டம் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருன்னா நம்புவீங்களா? நம்புவீங்களா? டெஃபினட்டாக நம்ப மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க. கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னது? நீங்கள் இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க, நல்ல மார்க்கு எடுத்துருந்துருக்க மாட்டீங்க. பாஸ் ஆகவே, இப்போ அண்ணா சொன்ன மாதிரி, கிறிஸ்டபர் அண்ணா சொன்ன மாதிரி, அந்த சப்ஜெக்டில் நீங்கள் பாஸ் ஆகியே இருக்க மாட்டீங்க. ஈவன் யூனிட் டெஸ்ட்டில் கூட நான் நல்ல மார்க் எடுத்ததில்லை அண்ணா, நல்ல மார்க் எடுத்ததில்லை அங்கிள் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை யோசிக்கலாம். ஓகே, நான் இது வரைக்கும் அந்த சப்ஜெக்டில் நல்ல மார்க்ஸே எனக்கு வந்ததே கிடையாது. ஐ ஹாவ் நோ ஹோப் இன் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட். எனக்கு ஹோப்பே கிடையாது.
நான் பாஸ் ஆனால் கடவுள் எனக்கு ஏதோ புண்ணியம் செஞ்சாருன்னு அர்த்தம், எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணாருன்னு அர்த்தம். இல்லைன்னா நான் கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிடுவேன். இப்படி நிறைய பேர் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நோவா அப்படின்ற ஒரு மனுஷன் அவன் வாழ்ந்த டைமில் மழை அப்படின்ற ஒரு விஷயமே பெஞ்சதே கிடையாது. மழை பெய்யறது எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? நம்மளாம் மழை பெஞ்சா என்ன எதிர்பார்ப்போம்? கண்டிப்பாக ஒரு ஆமாம், பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் லீவ் போயிட்டீங்க. நான் டீசெண்டாக ஒரு ஃப்ளட்டு வரும், ஒரு ஏதோ ஒரு ரெட் அலர்ட் வரும் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி எதிர்பார்த்தேன். நீங்கள் ஒரேடியாக எங்கே தான் போனீங்க? கரெக்டாக லீவுக்கு போயிட்டீங்க. ஸோ நம்ம இருக்கிற இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக இந்த வருஷம் மழை இல்லை இந்த வருஷம் புயல் அப்படின்னு வந்ததுன்னா இவ்வளவு தண்ணி வரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே கட்டாயம் தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே என்ன செய்திருக்கிறோம்? மழையை முன்னாடி பார்த்துருக்குறோம். எந்த அளவுக்கு சென்னை தாங்குன்ற அளவுக்கு வெதர்மேனை விட நம்ம சூப்பராக ரிப்போர்ட் கொடுப்போம். அப்படி தானே? இந்த வருஷம் மழை பெஞ்சா எங்கள் தெருவில் எவ்வளோ தண்ணி நிற்குன்ற அளவுக்கு நீங்கள் வெதர்மேன் மாதிரி ரிப்போர்ட் கொடுப்பீங்க. ஆனால் இந்த நோவா அப்படின்ற அவருடைய லைஃப்பில் அவர் இருந்த டைமில் ஒரு நாள் கூட மழை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்ததே கிடையாது. மழை அப்படின்னா என்னன்னே தெரியாது. அந்த வார்த்தையே புதுசு. இட் வாஸ் அ வெரி நியூ டேர்ம். இன்னைக்கு நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிற சுச்சுவேஷனாக அதுதான். ஆனால் அந்த ஃபார்முலா அது ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாதுண்ணே அங்கிள். அந்த ஃபார்முலா அந்த தியரமோட அந்த ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. அந்த ஈக்குவேஷனோட ஸ்டார்டிங் என்னன்னு கூட தெரியாது. இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இன்னைக்கு நிறைய பேர் உட்காந்துருக்கிறீங்க. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும், இஃப் யூ பிலீவ், ஐ டெல் யூ, காட் வில் டெஃபினெட்லி எக்ஸல் யூ ஆல். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புனீங்கன்னா கடவுள் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறத விட அதிகமாக, ஏன் உங்களால் சென்டம் கூட அந்த சப்ஜெக்டில் எடுக்க முடியும். ஹல்லேலூயா. எஸ், நீங்கள் நம்பணும். ஏன் அப்படின்னா this man Noah, he didn't even see what rain was. அவர் வாழ்க்கையில் அவர் இருந்த டைமில் மழைன்னா என்னன்னு தெரியாது. அதுதான் பைபிளில் Hebrews chapter 11 verses 7 இப்படி சொல்லுது. அந்த வேர்ஸ் இங்கே இந்த ஸ்லைடில் இருக்குது. Hebrews chapter 11 verses 7. யாராவது எனக்கு வாசிக்க முடியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வேர்டே சொல்லுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் செவன்த் வேர்ஸ் மட்டும் வாசிங்க. செவன்த் வேர்ஸ் மட்டும். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வாசிக்க முடியுங்களா? மறுபடியும் ஒரு முறை. விசுவாசத்தினால, பை ஃபெய்த் நோவா being warned by God concerning தேவ எச்சரிப்பு பெற்று in reverent fear constructed an ark for saving his household. அவன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய போட், ஒரு பெரிய கப்பல் ஒன்று உண்டு பண்ணார். எதனால தெரியுமா? எதை வச்சு தெரியுமா? he had only one hope, one faith, one belief. அவன் பார்த்ததே கிடையாது மழை அப்படின்ற ஒரு விஷயத்தை லைஃப்ல பார்த்ததே கிடையாது. பட் when God told him, நீ இந்த மாதிரி ஒரு பெரிய கப்பலை உருவாக்க அப்படின்னு சொன்ன வார்த்தைக்காக அப்படியே நம்பிட்டார். he believed as such. இன்னைக்கு நீங்க எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்களும் நம்புனீங்கன்னா, இன்னி இருக்கிற இந்த 1 month நீங்க பிரயோஜனமா யூஸ் பண்ணீங்கன்னா, ஓகேயா, இன்னும் 1 month நீங்க பிரயோஜனமா யூஸ் பண்ணா, I tell you, you will be saved. Hallelujah. Hallelujah. Second thing, Noah collected and stored for the future. Noah collected and stored for the future. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றான். கொஞ்சம் முன்னாடி நம்ம ஒரு ஸ்கிட் ஒன்று பார்த்தோம், ஒரு நாடகம் ஒன்று பார்த்தோம். அந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா டெனிலா வந்து என்ன செய்யலைன்னா, கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன செய்யல சொல்லுங்களேன், என்ன செய்யல, படிக்கவே இல்லை, ப்ரிப்பேரே பண்ணல. டெனிலா கடைசி வரைக்கும் என்ன செய்யல, ப்ரிப்பேரே பண்ணல. she was not ready at all. எந்த நிமிஷம் வரைக்கும்னா, she knew exam was coming, she knew his brother was studying, she knew friends had already planned a group study, but still she chose to wail out the time all the way. அவ தான் கிட்ட இருந்த டைம் முழுசா அவ செலவழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே தவிர கடைசி வரைக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, படிக்கல. கூட இருக்க அண்ணன் சொல்றான், படிக்கல. அவளுக்கே தெரியும் எக்ஸாம் இருக்குன்னு, ஆனாலும் என்ன பண்ணல, படிக்கல. திஸ் மேன் நோவா பை ஃபெய்த், நம்பிக்கையினால மாத்திரம், he was told by God, உனக்கு இந்த மாதிரி மழை ஒன்று பெய்ய போகுதுப்பா, நீ என்ன செய்யணும்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கப்பலை நீ உண்டாக்கணும். உண்டாக்குறது மாத்திரம் இல்லை, அதுக்குள்ள இந்த பூமியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான பறவைங்க மிருகங்கள் எல்லாம் என்ன செய்யணும், அந்த கப்பலில் ஏற்றிட்டு அடுத்து பெய்ய போகிற 40 நாள் மழைக்கும் நீ என்ன செய்யணும்னா, நீ அந்த படகுக்குள்ளே இருந்துட்டு உனக்கு வேண்டிய எல்லா ஃபுட்டையும் நீ என்ன பண்ணணும்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டார். யார் சொன்னான்னா, கடவுள் சொன்னார். சரிங்களா? அப்போ இப்படி சொன்ன பிறகு அவன் வந்து எவ்வளவு சேர்த்து வைக்கணும், he didn't knew. சரிங்களா? என்னென்ன விதமான ஃபுட்டு சேர்த்து வைக்கணும், he did not knew, அவனுக்கு தெரியாது. இது வந்து எவ்வளவு நாளைக்கு நம்ம சேர்த்து வைக்கணும், அதுவும் அவனுக்கு தெரியாது. சரிங்களா? ஏன்னா மழை பெய்ய போகிறது இத்தனை நாள்ன்றது தெரியும், ஆனால் அந்த தண்ணி வடிகிறதுக்கு எத்தனை நாள் ஆகுன்றது அவனுக்கு தெரியாது. ஈவன் நவ் உங்கள் எல்லாருக்கும் என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே, கரெக்டுங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எது வரப்போகுது எல்லாமே உங்களுக்கு உங்கள் டீச்சர்ஸு சொல்லியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயரில் நீங்கள் எழுதின எக்ஸாம்ஸோடைய கொஸ்டின் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உங்கள் யாருக்குன்னா தெரியுமா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? சரி, அது இருந்தால் கூட நான் எவ்வளவு எழுதுனா எனக்கு இத்தனை மார்க் கொடுப்பாங்கன்னு உங்கள் யாருக்குன்னா தெரியுமா? தெரியுமா? அப்படி கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. பட் இந்த நோவா என்ன செய்தான் தெரியுங்களா? he did not know anything, he didn't even know how much to collect, எவ்வளவு சேர்த்து வைக்கணும்ன்றது கூட அவனுக்கு தெரியாது. but still he chose to store everything just because God told him. hallelujah, hallelujah. இன்னைக்கு ஏன் தெரியுமா உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு? இன்னைக்கு ஏன் தெரியுமா many had got this invite, இன்னைக்கு வர்றதுக்காக நிறைய பேருக்கு இன்விடேஷன் போச்சு. எல்லாருமே வந்துட்டாங்கன்னா, எல்லாரும் வந்தாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இன்னைக்கு மெசேஜ் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு கடவுள் உங்ககிட்ட சொல்லணுன்றது என்ன தெரியுங்களா? நீங்கள் காப்பாற்றப்படணுன்றதுக்காக, நீங்கள் பாஸ் ஆகணுன்றதுக்காக, இந்த 1 month நீ யூஸ் பண்ணி ஆகணுன்றதுக்காக காடுடைய மெசேஜ் தான் இது. ஸ்டார்ட் ஸ்டடிங்ன்றார், ஸ்டார்ட் ஸ்டோரிங். எங்கே ஸ்டோர் பண்ண தெரியுங்களா? உங்கள் மண்டைக்குள்ளே ஸ்டோர் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் மனசில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த 1 month தான் நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. சரிங்களா? ஜஸ்ட் 1 month. இந்த பிப்ரவரி ஒரு மாதம் தான், அதுவும் எத்தனை நாள் தான் இருக்கு? 28 27 27ன்றாங்க, 8ன்றாங்க. சரி, போட்டி போட்டு ஒரு வழியா எப்படியும் சரி உங்கள் விருப்பப்படியே 20 என்ன வைக்கலாம்? சரி, நான் வழக்கமாக வைக்கிற மாதிரி 30 நாள் வச்சுக்கிறேனே. உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை? 30 நாள் வச்சுக்கலாம். சரிங்களா? யூ ஹேவ் ஸ்டில் 30 more days to go. சரிங்களா? 30 நாள் வச்சுக்கலாம் தோராயமா. இந்த 30 நாள் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் யூ ஆர் கோயிங் டு ஸ்டோர் ஃபார் யுவர் எக்ஸாம். என்ன ஸ்டோர் பண்ண போறீங்க? என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்கோ, என்னென்ன தியரம்ஸ் இருக்கோ, என்னென்ன தியரிஸ் இருக்கோ, எல்லாத்தையும் உங்கள் மண்டைக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க, உங்கள் மனசுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க போறீங்க. வை? பிகாஸ் யூ வாண்டட் டு பி சேவ்ட். Why? Because you wanted to score good marks. Why? Because God
is yet to do one more miracle in your life. Why? Because God wanted you to excel in your studies. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, God உங்க வாழ்க்கையில நல்ல மார்க் கொடுத்து உங்களை bless பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? Just store for your future. மூணாவது பார்க்கலாம். மூணாவது, Noah had a perseverance to work though none stood by him. Noah had a perseverance to work though none stood by him. Third point என்னன்னா, நோவா அப்படின்ற மனுஷன், அவன் கூட யாருமே கிடையாது. இதை வாசிக்க முடியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38, 39 வசனங்களை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38, 39 வசனம். Gospel of Matthew chapter 24 verses 38 and 39. எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். Praise the Lord. இந்த நோவாவை பற்றி நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்லும் பொழுது இப்படி சொல்றாங்க. மறுபடியும் ஒரு முறை பொறுமையா வாசிக்க முடியுங்களா? எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா, நல்லா கவனிங்க, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நோவா இந்த ஃப்ளட்டு வரத்துக்கு முன்னாடியும், ஃப்ளட்டு ஆரம்பிக்க, மழை ஆரம்பித்து அவன் அந்த போட்டுக்குள்ளே அல்ல அந்த கப்பலுக்குள்ளே போகிற காலம் வரைக்கும் he had a one particular time, ஒரு குறிப்பிட்ட நாள் இருந்துச்சு. just as you have another 30 more days in your life to face your exams. உங்களுக்கு எப்படி ஒரு 30 days ஒரு பீரியட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி நோவா, கடவுள் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டார், மழை இப்படி பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன நாள்ல இருந்து அவர் இந்த கப்பலை இல்லை படகை உண்டாக்கி அதை பெருசாக கட்டி அதுக்குள்ளே போகிற நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ் இருக்கு. அந்த டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஜனங்கள் புசிச்சாங்க. தே ஏட், அவங்க சாப்பிட்டாங்க, புசிச்சும் நல்லா தே ட்ராங்க். ஓகே ஃபைன். அப்புறம் நல்லா பொண்ணு கொடுத்தாங்க. பொண்ணு கொடுக்கறதுனா கல்யாணம் பண்றது, கல்யாணம் பண்ணாங்க. பெண் கொடுத்தோம், பெண் எடுத்தோம்னா திருமணம். கல்யாணம் பண்றது நடந்தது, சாப்பிட்றது நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? நல்லா தே ட்ராங்க், தே டிட் எவ்ரிதிங். அவங்க எப்படியெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வேஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லா அனிமல்ஸும் சேர்த்து இவங்க ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு கப்பலுக்குள்ளே போனோன்னா அந்த கப்பல் எவ்வளோ சின்னதாக இருக்குமா பெருசாக இருந்திருக்குமா? சொல்லுங்களேன். கண்டிப்பாக எப்படி இருந்திருக்கும்? சரி, இப்போ நான் வந்து இந்த தெருவில் ஒரு பெரிய கப்பல் நான் கட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த தெருவுலையே என்ன பண்ணுறேன், நான் இங்கே இந்த வாசல்லையே போட்டு, இந்த ரோட்லேயே போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கப்பல் கட்ட ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 டெக்கு வர வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், ஒரு 4 கட்டை அடுக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஏதோ பாக்ஸ் அடிச்சுன்னு இருக்காருன்னு நீங்களும் என்ன பண்ணுருவீங்க, கண்டுக்காம போயிடுவீங்க. சரி, அவங்க வீட்டில் ஏதோ டேபிள் தேவைப்பட போகுது, அதனால் என்ன பண்ணுறாரு அவர், கட்டையெல்லாம் அடுக்கி ஏதோ பண்ணிகிட்டு இருக்காருன்னு விட்டுருவீங்க. இப்போ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு லெவல் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பக்கத்து வீட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்க, எதிர் வீட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்க, நீங்களா இருந்து என்ன பண்ணுவீங்க, கேட்பீங்களா இல்லையா? நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு, நம்ம பாட்டுன்னு அப்படியே ஒதுங்கி இப்படி போயிடலாம், அப்படி போயிடுவீங்களா? போக மாட்டோம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணிருக்கீங்க கேட்பீங்களா இல்லையா? இவன் இவ்வளவு பெரிய கப்பலை கட்டுற வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணிருந்தாங்களா, தே ஹேட், தே ட்ராங்க், தே கேவ் அண்ட் தே டுக். அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, இவ்வளோ பெரிய கப்பல் வர வரைக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் ப்ளஷராக இருந்ததோ அது எல்லாத்தையும் செய்தாங்க. ஆனால் திஸ் நோவா, இந்த லைஃப் ஆஃப் நோவாலேருந்து, இந்த நோவாவுடைய லைஃப்லேருந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. என்ன தெரியுங்களா? இவன் கூட அக்கம்பெனி பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை.
இவ்வளோ பெரிய லாக் இருக்குது. ஒரு கப்பல் கட்டணும்னா ஈஸியாங்க? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஈஸியாக நம்ம என்ன பேப்பர் போட்டால் விட்டுருப்பார் அவர் என்ன பண்ணியிருப்பார்? பெரிய கப்பல் கட்டுறாரு. கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார்? he would have used logs of wood. கரெக்ட்? பெரிய பெரிய வுட்டு உள்ளே எடுத்துன்னு வந்து இறக்கியிருப்பாங்க. இறக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு 4 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க? பார்த்துருப்பாங்க. அட்லீஸ்ட் somebody could have stood by him to help him out with the logs. அங்கே இருக்கிற கட்டைக்கு தூக்கிட்டு வந்து போடுறதுக்காவது யாருன்னா என்ன பண்ணியிருக்கணும்? ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதுனா மேலேருந்து தானாக பறந்து வந்து விழும். இல்லை அவன் ஃபேமிலியில் இருக்கிற 8 மெம்பர்ஸ் மட்டும் போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்களே? கண்டிப்பாக முடியாது. கரெக்டா? ஆனால் ஒருத்தர் கூட என்ன செய்யலைன்னா, அவன் கப்பல் கட்டி முடிக்கிற வரைக்கும் nobody stood beside him. அவன் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. நீங்கள் யார் கூடனா சேர்ந்து படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆனால் உங்களை சேர்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. யூ டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சேர்க்கறதுக்கு ரெடியாக இல்லை. வை? பிகாஸ் நீங்கள் நல்லா படிக்கிற ஆளாக இருந்திருக்க மாட்டீங்க. இல்லை உங்கள் கூட சேர்ந்து படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் மேபி மற்றவங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நோவாவுக்கு கூட நிற்க யாருமே இல்லைனாலும் he kept doing what he was doing. Praise the Lord. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? உங்கள் கூட படிக்கிறதுக்கோ, உங்களுக்கு சொல்லித்தரதுக்கோ, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கறதுக்கோ ஒருத்தர் கூட முன்னாடி வரலனாலும் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா? இந்த 1 month கீப் டூயிங் வாட் யூர் டூயிங். நான் மொபைல் தான் நோண்டின்னு இருப்பேன். நான் அதை கீப் டூயிங் வாட் யூர் டூயிங் சொல்லலை. நான் அதை பண்ணாதீங்க. நான் சொன்னது என்னென்னா, நான் தனியாகவே படிச்சுட்ருக்கேன். இது வரைக்கும் என் கூட நின்று எனக்கு உதவி செய்கிறதுக்கு, எனக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறதுக்கு, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த சம் எனக்கு புரியவே இல்லை. என்னால் டியூஷன் கூட போக முடியாது. எனக்கு சொல்லித்தரத்துக்கு எங்கள் வீட்லேயும் யாரும் பெருசாக படித்ததில்லை. நானே தான் எல்லாம் படிக்கணும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை. கேட்டாலும் பெருசாக சொல்லித்தர மாட்டாங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை உங்கள் சிச்சுவேஷன் அப்படி இருக்கலாம் இன்றைக்கி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சாயந்தரம் நீங்கள் தனியாக இருந்தாலும் டூ வாட் யூர் டூயிங். நீங்கள் தனியாக படிக்கிறேன்னு நினச்சாலும் கவலையப்படாதீங்க. தோ மேன் ஸ்டாண்ட்ஸ் பிசைட் யூ ஆர் நாட், கீப் டூயிங் வாட் யூர் டூயிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This Noah did what he was doing though nobody stood beside him. Praise the Lord. 4வது வேகமா போலாம். 4th and final point. Noah and his family were saved as a reward of obedience. Noah and his family were saved as a reward of obedience. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். யார் அந்த கப்பலுக்குள்ள போனாங்க தெரியுங்களா? எந்த மனுஷன் அந்த கப்பலுக்குள்ள போனாங்க தெரியுங்களா? அவனுக்கு கொடுத்திருந்த டேஸில் எவன் தான் வேலையை கடைசி வரைக்கும் செஞ்சானோ அவன் மட்டும்தான், அவன் ஃபேமிலி மட்டும்தான் வேர் சேவ்டு. அவங்க மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. இந்த 1 month யார் உங்களுடைய லைஃப்பை சீரியஸாக எடுத்து நீங்கள் இன்னைக்கு நீங்கள் போய் உங்கள் புக்ஸை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஐ டெல் யூ ஃபார் ஷுர், உங்கள் ரிசல்ட் வரும்பொழுது நீங்கள் தைரியமாக என்னை பார்த்து ஸ்வீட் கொடுப்பீங்க. அண்ணா இந்த அண்ணா அல்ல அங்கிள், இந்த சப்ஜெக்டில் ஐ ஹவ் ஸ்கோர்ட் அ வெரி குட் மார்க். நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யூ வில் கம் யூர். நீங்கள் மறுபடியும் இங்கே வருவீங்க. எதுக்காக வருவீங்க தெரியுங்களா? யூ வில் ஹேவ் ஸ்வீட்ஸ் இன் யர் ஹேண்ட். ஹல்லேலூயா. பட் ஐ டெல் யூ ஒன் திங், இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் அடுத்த இருக்கிற 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் படிக்கிற எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாக உள்ள மனசில் உட்காரும். அந்த மனப்பாடம் பண்ண எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வேளை பயப்படலாம், என்ன குவெஸ்டின் வருமோ, என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்களோ, எதுவுமே தெரியாது. ஆனால் தைரியமாக இருங்க. உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சு இவ்வளோ வார்த்தையும் கேட்க வச்சார் பார்த்தீங்களா? நீங்கள் எதை படிச்சிங்களோ அதையே உங்கள் குவெஸ்டின் பேப்பரில் இருக்கிறதுக்கு அவர் உதவி செய்வார். அண்ட் இஃப் யூ ஆர் சின்சியர் இன் வாட் யூ ஆர் டூயிங், ஐ டெல் யூ, யூ வில் டெஃபினெட்லி பி ரிவார்டட். நம்பிக்கை இல்லையா?
நம்பிக்கை இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை நானும் கிறிஸ்டபர் அண்ணா மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் சென்டம் வாங்கணுன்ட்டு ஆசை இருக்கா? இப்போ தான் பாதி பேர் கொஞ்சம் அப்படி தூக்கம் வந்திருக்கிறீங்க. இப்போ தான் பாதி பேர் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆசை நான் ஐ வாண்டட் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் மை லைஃப். நானும் ஸ்கூல் ஃபஸ்ட்டோ ஸ்கூல் செகண்டோ ஸ்கூல் தேர்டோ நான் என் பிள்ளைங்களுக்கு சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது அதுதான். நான் நீங்கள் ஏதோ பாஸ் ஆகணுன்றது என் விருப்பம் இல்லை. நீ படிக்கவே படிக்காத தத்தியாக இருந்தாலும் கடைசி ஒரு மாதம் ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சு நீ படிச்சினா ஐ டெல் யூ கேன் ஸ்கோர் ஸ்டேட் ரேங்க்ஸ். டெஃபினட்டாக சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் நம்புனீங்கன்னா, அந்த அண்ணா நம்பினாங்க, கிறிஸ்டபர் அண்ணா நம்பினாங்க, கடவுள் அவருக்கு கொடுத்த வார்த்தையை நம்பினாங்க. இன்னைக்கு நீங்களும் இந்த வார்த்தைகளை நம்புனீங்கன்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான மதிப்பெண்ணை நீங்கள் எடுக்க முடியும். யூ கேன் ஈவன் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் இன் யோர் லைஃப், மோர் மார்க்ஸ் இன் யோர் எக்ஸாம்ஸ், மோர் மார்க்ஸ் தென் யூ ஹேவ் எக்ஸ்பெக்டட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த நோவாவுடைய லைஃப்பில் யூ ஹேவ் லேர்ன் 3 B's. என்னது 3 B's? அந்த 3 B's என்ன தெரியுங்களா? அந்த 3 B's போட முடியுங்களா? ஓகே, the 3 B's from the life of Noah. First thing நீங்க என்ன பண்ணணும்? Believe what you have not seen in your life. இது வரைக்கும் நீங்க அண்ணா அதுல நான் பாஸே ஆனது கிடையாது சொல்றீங்களா? I tell you, believe you will score more marks, higher marks. Oh makkada mashada andya akkada en devan. Oh hallelujah. This evening I tell you my children, hallelujah, இன்னைக்கு evening I tell you very strongly, and I tell you by the nudge of God, I tell you my people, my children, I tell you, if you believe, God is ready to bless you. Hallelujah, hallelujah. இன்னைக்கு நீங்க நம்புனீங்கன்னா நான் சொல்றேன், கண்டிப்பா உங்களால நீங்க நினைக்கிறதை விட அதிகமான மார்க் எடுக்க முடியும். Hallelujah. The second B is build. Start building from today. Hallelujah. Start building from today. He stored everything. He started to build everything. எல்லாத்தையும் சேகரிச்சு அவர் வரப்போற பெரிய அழிவுக்கு அவர் காப்பாற்றப்படுறதுக்காக நோவா started to build a big ark, and that ark saved his life. And if you start building from today, my children, இன்னைக்கு நீங்க கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா I tell you, after 30 days of your building, hallelujah, 30 நாள் கழிச்சு நீங்க போய் எக்ஸாம் பேப்பர்ல கை வச்சா போதும், உங்க கை ஆட்டோமேட்டிக்கா எழுத ஆரம்பிக்கும். hallelujah. So the second B is build, and third, be faithful. Be faithful. No matter who stands by your side, யார் உங்க பக்கத்துல நின்னாலும் நிக்காம போனாலும், யார் உங்க கூட வரேன்னு சொன்னாலும், யார் உங்க கூட வரமாட்டேன்னு சொன்னாலும், யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னாலும், யார் உங்களுக்கு சொல்லி தர மாட்டேன்னு சொன்னாலும் சரி, நான் சொல்றேன், do what you're doing. நீ இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சினா 30 நாள் நீ தொடர்ந்து படிச்சுட்டே இரு. இது எனக்கு தெரியும், இது ஏற்கனவே தெரியும், இது வருமா வராதான்னு எனக்கு தெரியாது, இது இம்பார்ட்டன்ட் சொல்ல, ஆனா உன் மனசுல தோணுது அது படிக்கணும்னு தோணுதா, உட்காந்து படி. Sit and read, sit and learn. உட்காந்து படிங்க. இது சொல்லவே இல்லை, பக்கத்துல இருக்கவன் சொல்ல, ஏய் இந்த ஆன்சர் வராதுன்னு சொன்னாங்கடா மேம், ஆனா உங்க மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது, இந்த கொஸ்டின் படிச்சா இந்த கொஸ்டின் வரும்னு என் மனசுல தோணிட்டே இருக்கு, உட்காந்து படிங்க, தயவு செய்து படிங்க. யார் உங்களுக்கு வரும்னு சொன்னாலும் வரலன்னு சொன்னாலும், ஹல்லேலூயா, உங்க கூட ஹெல்ப் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணல, எது சொன்னாலும் பரவாயில்ல, sit and read. Be faithful in what you're doing. Noah did what he was doing, though no matters, nobody stood beside him, he did it faithfully. So மூணாவது B என்னது? Be faithful. The 3 B's today, what you have learned, நீங்க சொல்லுங்க. Believe, build, be faithful. சொல்லுங்க. Believe, build, be faithful, and that will be your reward. Hallelujah.
After these 3 B's, you just have your reward in your hand. இந்த 3 B நீங்க உங்க வாழ்க்கையில செஞ்சீங்கன்னா, இந்த 30 நாள் செஞ்சீங்கன்னா, I tell you, இந்த 1 மாசம் இல்ல இந்த 2 மாசம் கழிச்சு எக்ஸாம் ரிசல்ட் வரும்பொழுது தைரியமா வந்து சொல்வீங்க, I have secured a very good mark in my 10th standard, 11th standard, 12th standard, in all my exams. Hallelujah. அப்படியே எழுந்து நிக்கலாமா? எல்லாரும் எழுந்து நிக்கலாமா? Hallelujah. எத்தனை பேர் நம்புறீங்க this God can do something in my life? அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுங்களா? Believe, build and be faithful. Praise the Lord. எல்லாரும் கண்ண மூடி. நீங்க அந்த தெய்வத்தை பார்த்து, அந்த கடவுளை பார்த்து, அந்த ஆண்டவரை பார்த்து, அந்த ஜீசஸை பார்த்து நீங்க சொல்லுங்க, லார்ட், கடவுளே, இந்த அண்ணா வந்து இவ்வளவு நேரம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாரு, 3 B சொல்றாரு. இந்த பிரதர், இந்த அண்ணா இல்ல இந்த அங்கிள் வந்து இந்த விஷயம் சொல்றாரு, என்னால நம்ப முடியல. பட் ஸ்டில் ஐ சோஸ் டு பிலீவ். இன்னைக்கு நான் நம்பணும்னு நான் ஒரு முடிவெடுத்து இந்த வார்த்தையை நம்பி நான் இங்க இருந்து போறேன். என் லைஃப்ல இது வரைக்கும் நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்ததே கிடையாது. ஆனா இப்ப நான் நம்பி போறேன். என் வாழ்க்கையில ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க என் லைஃப்ல ஏதாவது செய்யுங்க, என் லைஃப் மாறணும்? நான் இது வரைக்கும் ஃபெயிலியரா இருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா கூட என்ன நம்பினது இல்ல. இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன கேவலமா கேலி பண்ணி தான் சிரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் I have been a failure in my life. நான் எப்பவுமே ஒரு தோத்தாங்கோலியா தான் இருந்திருக்கிறேன். நான் தோத்துக்கிட்டே இருந்தேன். நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்க டீச்சர் சொல்லிட்டாங்க, நீ எல்லாம் எக்ஸாம்க்கே போயிடாத, கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன்னு சொன்னாங்க. Praise the Lord. உன்னால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னாங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், I tell you, believe. இன்னைக்கு நம்புங்க, இன்னைக்கு நம்புங்க. என்ன தெரியுமா நம்ப போறீங்க? இந்த கடவுள் எனக்கு ஏதாவது ஒன்று செய்வார். இந்த கடவுள், இந்த தெய்வம், இந்த ஜீசஸ் என் லைஃப்ல ஏதாவது ஒன்று செய்வார். இப்ப கொஞ்சம் முன்னாடி அந்த கிறிஸ்டோபர் அண்ணாவுடைய லைஃப்ல ஏதோ ஒன்று செஞ்சாரு. அவர் நம்பினாரு, அவர் லைஃப்ல ஏதோ ஒன்று செஞ்சாரு. என் லைஃப்லயும் இந்த தெய்வம் எனக்கு செய்யறதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறவன் சொல்றவங்க இந்த பாட்டை என் கூட சேர்ந்து பாட முடியுமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்க, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? Come on, one more time. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? விவரிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானி. Yes, oh children, விவரிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை. கடைசியா ஒரு முறை கூட, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என் லைஃப்ல இந்த கடவுள் ஏதாவது ஒன்று செய்வார். ஓ, என் தேவன் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? விவரிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே. சொல்லுவோம், விவரிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே. இந்த இடத்தை விட்டு போகும்பொழுது நம்பிக்கையோட போங்க. என்ன நம்பிக்கைனா, this God who has brought you all this far and specifically to this church, I tell you my beloved, I tell you my children, the Lord has brought you here just to bless you. உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை bless பண்றதுக்காகவே இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் உங்களை இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறார். Just believe, just believe. நம்பிக்கையோட இந்த இடத்தை விட்டு போங்க. கடைசியா நம்முடைய சீனியர் பாஸ்டர் உங்களுக்காக ப்ரே பண்ணி உங்களை bless பண்ணுவாங்க. Praise the Lord.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களுக்கு ஆசீர் கூற என் தேவன் இந்த வழியில் இந்த நேசனுக்கு கொடுத்த இந்த வாக்கியத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவரோடும் அகில உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மெய் சமாதான சந்தோஷம் உங்களோடு கூட இருப்பதாக என்று உங்களை வாழ்த்தி, இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் ஏதோ இவர்கள் இவங்களுடைய ஒரு காரியத்தை பரப்புகிறார்கள் என்கிற அந்த தவறான எண்ணத்தை முதலாவது நீங்கள் நீக்கிவிடுங்க. நீங்கள் செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே உங்களுக்கு இத்தனையான காரியங்களை பாரப்பட்டு பொறுப்பெடுத்து நடத்தினதான இந்திய கிறிஸ்துவ பூரண சுவிசேஷ சபையினுடைய அங்கத்தினர் யாவருக்குமாய் அவர்கள் மூலமாய் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் ஒரு இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களை கேட்டீங்க. ஆனால் நீங்கள் எப்படி போனோம் இங்கிருந்து அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி போனோம், இவ்வளோ நேரம் பேசுகிற நோக்கம் என்ன? நீங்கள் எழுத போகிற பரீட்சையில் அனைவரும் தேர்ச்சி பெற்று ஆக வேண்டும். கட்டாயம் நீங்கள் தேர்ச்சி பெற்று தீருவீர்கள். ஒன் திங் இஸ் தேர், அது ஒன்று மாத்திரம்தான். அதை நீங்கள் நம்பி போனீங்கன்னா உங்கள் காரியம் அத்தனை, இங்கே வந்த அத்தனை பேரும் வெற்றி பெற்றே தீருவீர்கள் என்று என் ஆண்டவர் பிரதிபலிக்கிறார். மேன், அதை நான் அந்த வார்த்தையில சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் போனா, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணி போனான்னு, அந்த மனுஷனுடைய பிள்ளை வியாதியாக இருந்து மரிக்க போகுது. அந்த நேரத்தில் இயேசுவே என் பிள்ளையை காப்பாற்றுன்னு கேட்டார். 50ஆம் வசனம் கடைசி பகுதி வாசிங்க. இங்கே கேட்ட அத்தனையும் இயேசு கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் ஆண்டவர், அவர் மெய்யான கர்த்தர். அங்கே கேட்ட அந்த மனுஷன் சொல்றான், இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இங்கிருந்து நீங்க போகும்பொழுது இந்த வார்த்தையை நம்பி போங்க. உங்களோடு கர்த்தர் வருவார். எழுத போற நாள் வரைக்கும் உங்களோடு இருப்பார். எழுதி முடித்த பிறகு உங்களோடு இருப்பார். ஆக உலகத்தின் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் பரிசுத்த வேதாகமத்தில் அவர் உண்மையுள்ளவர். உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், நம்புங்கள். இந்த தெய்வத்தினுடைய வார்த்தையை நம்புங்கள். உங்களை வெற்றி பெற அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் அவரே. ஜெபிக்கலாம் கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நம்பி இந்த கூடாரத்தை விட்டு நான் கடந்து போகிறேன். நான் பரீட்சை எழுதும் அந்த கூடாரம் வரைக்குமாய் நீர் என்னோடு கூட இருப்பீர். அது எழுத்து முடித்த பிறகும் வெற்றியை எனக்கு தருவீர். இந்த ஜெயத்தை நான் காண்பேன். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்த நீர் என்னால் என்னோடு கூட இருக்கிறேன் விசுவாசிக்கின்ற இந்த வார்த்தை மாத்திரம் நீங்கள் சொல்லி போங்க. இந்த வார்த்தையை நம்பி போங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெபிக்கலாம். ஜெபம். அந்த சராசரங்களை உண்டாக்கின எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய உலக இரட்சகராகிய இயேசுவே, இங்கே உமது நாமத்தை மகிமைப்படுத்தின இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் இந்த நேரம் வரைக்குமாய் இங்க காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமையை நீங்க அனுப்புங்கப்பா. உம்முடைய வல்ல ஆவியை இந்த பிள்ளைகள் ஆண்டவர் உச்சந்தரம் உள்ளால் மட்டுமாய் அதனால நிரப்புங்க. அந்த உள்ளத்திலே ஒரு வல்லமை பிரவேசிக்கட்டும். அந்த வல்லமை பயத்தை நீக்கும். அந்த வல்லமை ஞானத்தை கொடுக்கும். அந்த வல்லமை அவளை திடப்படுத்தும், சிறப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும், வழி நடத்தும் என்று அவர்கள் நம்பி போகத்தக்கதாக இந்த வார்த்தைகளை உள்ளங்களிலே நீங்க விதைத்திருக்கிறீங்க. அது சில நாளைக்கு பின்பு பலனை கொடுக்க அவர்கள் எழுத போகிற அந்த பரீட்சை 10th +2 இன்னும் மற்ற எல்லா பிள்ளைகளும் அவரவர்கள் நிலைமைக்கு தக்கதாக ஆங்காங்கே அவர்களில் எழுத தொடங்குகிற அந்த பரீட்சையிலே முடிக்குந்தனையும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை அவர்களோடு இருந்து அவர்களை தாங்கி வழி நடத்த வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை தாழ்மையாக ஏறெடுக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம்
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் உட்கார முடியுங்களா? சரி. ஸோ இந்த மீட்டிங் இஸ் ஆல்மோஸ்ட் டன். எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன கிஃப்ட்ஸ் கொடுக்கணுன்னு நாங்கள் விரும்புகிறோம். ஸோ நம்மளுடைய சீனியர் பாஸ்டர் அவங்க வந்து உங்கள் கையில் இந்த கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட வைப்பேன். செய்வீங்களா? எனக்கு செய்வீங்களா? செய்வீங்களா? எத்தனை பேர் செய்வேன்னு சொல்கிறீங்க? செய்வீங்களா? ஓகே. ஸோ உங்கள் கூட உங்ககிட்ட வந்து 2 அக்கா அங்கே வருவாங்க, இல்லை ஆண்டிஸ் வருவாங்க, சரி வாலண்டியர்ஸ் வருவாங்க, ஓகேங்களா? அவங்க உங்கள் கையில் வந்து ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அது என்னென்னா ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ். அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வித் பென்னோட உங்ககிட்ட கொடுப்பாங்க, சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, உங்களால் வேகமாக படிக்க முடியல அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் போகும்பொழுது தயவுசெய்து இந்த மீட்டிங் உங்களுக்கு எப்படி இருந்தது, எவ்வளோ பெனிஃபிஷியலாக இருந்தது அப்படின்றத பற்றி ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்கும். யூ கேன் மென்ஷன் இட். உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர் அதோட நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி ப்ரேயர் ரெக்வெஸ்ட், உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட், ப்ரே பண்ணுங்கள், எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எதுனா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதில் எழுதி எங்களுக்கு கொடுங்க. உங்களுக்காக ப்ரே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம், சரிங்களா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ வாலண்டியர்ஸ் வருவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்றோம். அதை வாங்கிட்டு ஃபைனலாக நீங்கள் அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணிவிடுங்க. கடைசியாக நீங்கள் யாராவது பாஸ்டர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா யூ கேன் கம் ஃபார்வர்ட். உங்கள் வாலண்டியர்ஸ் கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. பாஸ்டர் இங்கே இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட ப்ரே பண்ணிவிட்டு எக்ஸாம்ஸ்க்காக நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு இங்கேருந்து போகலாம். உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். போகும்பொழுது கீழே போய் நீங்கள் வாங்கிட்டு போங்க, சரிங்களா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.